ராம் ராம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை. மாவிளக்கு போட்டாச்சு. கோலம் போட்டேன். கன்னியாக்கோலம் போட்டுட்டு அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கீழே பரப்பி போட்டிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா காஞ்சிருத்து உணர்ந்துருத்துனாக்க அந்த சைமல்டேனியஸாக நெய் காய்ச்சினேன். நெய்யை காய்ச்சி அம்பாளுக்கு நெய்யில் தீபம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக நெய் தீபத்துக்கும் மாவிளக்குக்கும் நெய் தேவைப்படணும். நெய்யை அப்படியே அடுப்பில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உணர்ந்துருத்து. அந்த நெய் நான் போட்டுட்டு வரத்துக்குள்ளே இது கொஞ்சம் நல்லா காஞ்சிருத்து. தொட்டு பார்த்தேன், கையில் பார்த்தேன்னா இந்த பதம் தான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டுறலாம். இதை எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெள்ளம்லாம் தட்டுறதை என்னால் எடுக்க முடியல. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை பண்ணி முடிச்சுட்டு அம்பாளுக்கு எல்லாம் பூ எல்லாம் வச்சுட்டு சாம்பிராணி ஆற்றுல எல்லா இடத்துக்கும் சாம்பிராணி போட்டேன். சாம்பிராணி போட்டு மாவிளக்கு ஆல்ரெடி திரட்டி வச்சுட்டேன். மாவிளக்கு பிடிச்சி வச்சேன். அம்பாளுக்கு கனகதாரா ஸ்லோகமும் லலிதா சகசரநாமமும் அப்படியே சைமல்டேனியஸாக மாவிளக்கு போடுறச்சே சொல்லிவிட்டு சுவாமி கோலம்லாம் காத்தாலேயே எழுந்த உடனேமே இந்த கோலத்தெல்லாம் போட்டுட்டேன். மாவிளக்கு பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி அம்பாள் நன்னா மனசார பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டின்றேன். எல்லாருக்காகவும் வேண்டின்னு இருக்கேன். எல்லோரும் நன்னா